இன்றைக்கி தைக்க போகிறது பார்த்திங்கன்னா போட் நெக்கில் ஒரு ப்ளவுஸ் தைக்க போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த துணியை வந்து ரெண்டாக மடித்து போட்டுட்டு நான் என்னோடய ப்ளவுஸை 4ஆக மடித்து இதில் பாருங்கள் இங்கேருந்து இங்கே வரைக்கும் அளவெடுத்து நான் எக்ஸ்ட்ராவே விட்டுருக்கேன். ஸோ இது மாதிரி இப்படியே ஷேப் வந்து இப்படி கட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி வருதோ அதே மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா தெரியும், இது பேக்கு. இப்படி தான் தைக்கலாம். இந்த ப்ளவுஸுக்கு பிளான் போட்டிருக்கேன் ஆக்சுவலி. இது இப்போ என்ன பண்ணணும், இந்த ப்ளவுஸை வந்து 4ஆக மடிச்சுக்கணும். 4ஆக மடித்து வச்சுட்டு நம்ம அளவு ப்ளவுஸ் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3/4 குட்டி ஹேண்டு. இது வந்து நான் 3/4 ஹேண்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன், இது 3/4 ஹேண்டு. இதை வந்து இந்த எட்ஜுக்கும் இந்த எட்ஜுக்கும் பார்க்கணும், அளவு பார்க்கணும் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ நான் இதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் விட்டு கட் பண்ண போகிறேன். ஏன்னா இது என்னோடய பழைய ப்ளவுஸு, கொசு வேறு, இது பழைய ப்ளவுஸு. இதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இப்படி கட் பண்ணேன், இங்கேருந்து கட் பண்ணணும். இது எனக்கு கரெக்டாக இருக்குது அளவு ஆக்சுவலி. இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஹேண்டு 3/4 ஹேண்டு, ரெண்டு ப்ளவுஸு கைக்கும் வந்துடுச்சு துணி. ஸோ இது பேக்கு, இது வந்து ஹேண்டு. இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஜாக்கெட் எப்படி வச்சுருக்கேன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது ரொம்ப சிம்பிள் இந்த போட் நெக். ஆனால் எனக்கு இது கரெக்டாக இருக்குங்க. இது ஆக்சுவலி நான் தைச்ச ப்ளவுஸ் தான், சூப்பராக இருந்தது. இது பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜு வரைக்கும் கட் பண்ணிக்கணும். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே பட்டி, இந்த பட்டி கட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பட்டியை கட் பண்ணிக்கலாம். தைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ எங்கள் அம்மா வந்து காவலுக்கு உட்காந்துருக்காங்க, நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறதுக்காக. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ப்ளவுஸை நம்ம இப்படி வச்சுக்கணுங்க, உல்ட்டாவாக போட்டுக்கணும். அதாவது வெளியே வர்றதை உள்ளே போட்டுக்கணும், உள்ளே வர்றதை வெளியே போட்டுக்கணும். ஸோ லைனிங்கோடு சேர்த்து இப்படி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம இங்கேருந்து இப்படியே ஒரு தையல் போடணுங்க. ஏன்னா எனக்கு பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டா. ஸோ எனக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லை. அம்மா கிட்ட கொடுத்தோன்னா அம்மா சரியாக எடுக்க மாட்டாங்க. ஸோ இப்படியே ஒரு தையல், ஃபுல் தையல் போட்டு இந்த எட்ஜு வந்தோன்னா ஸ்டாப் பண்ணிக்கணும். ஏன்னா அப்படியே உள்டாவாக திருப்பி போட்டுக்கணும். ஸோ நம்ம அதை பண்ணலாமா இப்போது? இங்கே பாருங்கள், தைச்சி முடிச்சாச்சு. ஸோ தையல் போட்டாச்சா, ஃபுல் தையல் போட்டாச்சு. இப்போ இங்கே மட்டும் நம்ம ஸ்பேஸ் விட்டுருக்கோம். இதை என்ன பண்ணணும், நம்ம வந்து இப்போ பரட்டி போடணும். இங்கே பாருங்கள் போட்டாச்சு, திருப்பி போட்டாச்சா. இப்போ என்ன பண்ணணும்னா, இதில் ஒரு தையல் மேலே ஒரு தையல் அடிக்கணும். ஏன்னா அப்போ தான் இது கொஞ்சம் நிற்கும், இல்லைன்னா புஃப்னு தூக்கிட்டுருக்கோம். ஸோ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுடலாம். இங்கே பாருங்கள் ஒரு தையல் போட்டாச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும்னா, பிரின்ஸ் கட் சொல்லுவாங்கள்ல. ஸோ இங்கேருந்து இப்படி வச்சு இப்படி ஒரு தையல், அதே மாதிரி இங்கேருந்து இங்கே வரைக்கும் கட் பண்ணிட்டு ஒரு தையல் போட்டுடலாமா. இது தைச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது கீழே பட்டி வச்சிடலாமா. இது பின்னாடியும் நான் முன்னால் தைச்ச மாதிரி மடித்து போட்டு அழகாக தைச்சாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இங்கேருந்து ஒரு கட்டிங் போட்டுக்கணும். ஏன்னா பேக் ஹுக் வைக்கலாமா ஃப்ரண்ட் ஹுக் வைக்கலாமான்னு ஒரு டவுட் இருக்குது. ஆனால் பேக் ஹுக் வைக்கலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஹுக் வைக்கப்பா. இப்போ நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இதை அட்டாச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நான் பேக் ஹுக் வைக்கிறேன். ஸோ பின்னால் வந்து 2ஆக மடித்து போட்டு கரெக்டாக அந்த எட்ஜு சைஸ்லேருந்து நேராக ஒரு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிட்டிங்கன்னா 2ஆக வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம கொக்கி கட்டுறதுக்கான ஒரு ஆப்ஷன் நம்ம தைக்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்லீவு. ஸோ அதே மாதிரி தாங்க, உல்ட்டாவாக தான். அதாவது இது உள்ளே போடுறத வெளியே வர்றதை உள்ளே வச்சு இப்படி வச்சு தைக்கணும். ஸோ இது ஒரு ஸ்லீவ். இப்படி தைச்சிட்டு ஒரு பக்கம் மட்டும் ஓப்பன் விட்டுட்டு அப்படியே பரட்டி போட்டுடணும். பரட்டி போட்டுட்டு நம்ம எப்போவுமே தைச்சோம் பார்த்திங்களா, அதே மாதிரி. ஸோ பார்க்கலாமா. ஸோ நம்ம இப்போ வந்து இதை ஸ்லீவுக்கு கட் பண்ணிட்டோம், தைச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து இதில் அட்டாச் பண்ணணும். பார்க்கலாமா. இந்த நூல் மாட்டுறது தான் எனக்கு பிடிக்காத வேலை. ஸோ இப்போ வந்து கையை அட்டாச் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக பாப்பா இப்போ தான் வந்தாளா, அதனால இப்போ ஃபுல் வீடியோ எடுக்க சொல்கிறேன். பாப்பா இவ்வளோ நேரம் நானாக எடுத்துகிட்டு இருந்தேன். டிஷ்ஷு பரமேஸ்வரி எடுக்க சொன்னால் பரமேஸ்வரி எடுக்கிறதுக்குள்ள நான் வந்து ப்ளவுஸ் தைச்சி முடிக்க மாட்டேன், வீடியோவை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். பரமேஸ்வரி உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பாவாடை சட்டெல்லாம் நிறைய பாருங்க. இது ஃபுல்லாக பாப்பாவோட பாவாடை சட்டு தான். புடவை இருக்குல்ல, நிறைய புடவை, கட்டாத புடவைலாம் இருக்குது. ஸோ அதில் அப்பா என்னப்போ நிறைய வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாமே பாப்பாவுக்கு சீரியலுக்காக ஃபுல்லாக பாப்பாவுக்கு பாவாடை சட்டை தைச்சாரு. உங்களுக்கு இந்த மாதிரி பாவாடை சட்டை தைக்கணும், இந்த மாதிரி தைச்ச வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும், பாவாடை சட்டை எப்படி தைக்கிறாங்கன்னு பார்க்கணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்பா தைக்கும் போது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்டுறேன்.
ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராப்பர் ஸ்டிச்சிங் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் எனக்கு இது ப்ராப்பர் ஸ்டிச்சிங். ஏன்னா எனக்கு நான் தைக்கிறது தான் பிடிக்கும். அதுக்காக இதுவாக தான் தெரியாது. இப்போ ஆக்சுவலாக வந்து என்கிட்ட போட் நெக் ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸ் நான் நிறைய ஃபஸ்ட்லாம் போட்டிருக்கேன். ஆஃபீஸ்க்கு போகும்போதெல்லாம் போட் நெக்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் நிறைய. இப்போ கொஞ்ச நாளாக வந்து சாரியே யூஸ் பண்ணுறதில்ல அதிகமாக. அதனால் இப்போ வந்து சரி ஓகே மறுபடியும் பழைய மாதிரி போட் நெக் அது இதுன்னு தைக்கலாம் அப்படின்ட்டு தைக்க ஆரம்பிச்சேன். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஒரே தையல் தான் போயிட்டு நான் போடுவேன். நம்ம போட்டு பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் தான் எங்கள் அம்மா கட் பண்ணி முடிச்சுட்டாங்க. தச்சு முடிச்சுட்டாங்க. இப்போ பாருங்க உள்ள துணி கொஞ்சம் கட் பண்ணணும். எவ்வளோ வேணுமோ அதை பார்த்துட்டு தோருக்கு பாருங்கள் துணி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுற துணியை அப்படி கட் பண்ணிக்கலாம். கத்தி நல்லா கட் பண்ணதில்ல, புது கத்தி. ஆமாம் எங்கள் அப்பா வந்ததுனால புது கத்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க பழைய கத்தி. இந்த பழமொழி ஒன்று சொல்லுவாங்களே, புது தொடப்பம் நன்றாக பெருக்கும், போக போக தேய்ந்து விடும். அப்படிதான். அவ்வளோதாங்க போட் நெக் ஃபுல் வேலை. நம்ம ப்ளவுஸை நம்மளே, அதாவது உள்ளே எப்படி இருக்குங்கிறது முக்கியம் இல்லைங்க, வெளியே பார்க்க அழகாக இருக்கும். நம்ம ப்ளவுஸை நம்ம போடுறோமா நம்மளா தைச்சி போட்டுக்கிட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து வெளியே கொடுத்தீங்கன்னா லைனிங்கோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா 350 ரூபா கேட்பாங்க. லைனிங்கோட சேர்த்து 350 ரூபா மட்டும் இல்லை, ஒரு நெக்குக்கும் ஒவ்வொரு காசு கேட்பாங்க. சரி போட்டு காட்டுங்க அப்படியே மேலே. ஸோ இதுதான் ஃபைனல் லுக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும். தென் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்மளாக தைச்சி போடுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் கடையில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 350 to 450 500 கேட்பாங்க. நம்மளாம் ஸ்டிச் பண்ணி, எனக்கும் ஸ்டிச்சிங் தெரியாது பெருசாக. ஸோ எங்கள் அப்பாவோட ஸ்டிச்சிங் தான் எனக்கு. பேக்கில் இப்படி தான் இருக்கும், ஃபுல் க்ளோஸில் ஃபுல்லாமே இருக்கும். போட் நெக் இல்லையா, ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்படி தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் நீங்கள் கடையில் கொடுத்தீங்கன்னா எப்படி ஒரு 500 ஆகிடும், டெஃபினட்டாக 500 ஆகிடும். ஸோ நம்மளாக தைச்சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 500 மிச்சம். நம்ம வீட்டுக்கு பொன் குழந்தைங்க இருந்தாங்கன்னா பொண்ணுங்களுக்கு தைச்சி கொடுத்துடலாம். நிறைய இருக்குது. ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். சீரியஸாகவே எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி உங்ககிட்ட காட்டணும் வாங்க. பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து எங்கள் அப்பா வந்து பாப்பாவுக்கு தைச்ச பாவடை. இதான் என்னோடய சாரீ ஆக்சுவலி. சரியா, இந்த சாரீஸ்லாம் வந்து நான் கட்ட மாட்டேன். அதனால் எங்கள் அப்பா வந்து இதெல்லாமே பாப்பாவுக்கு சீரியலுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக பாவாடை சட்டை. அதுவும் எப்படி தெரியுங்களா, ஒரு சாரியில் பாவாடை சட்டை ப்ளவுஸ் இப்படி எப்படி சொல்லுவாங்க, 3 in 1 சூப்பராக பண்ணியிருக்காரு. நிறைய சாரி, இதெல்லாம் நிறைய இன்னும் இருக்குது. இதெல்லாம் கட்டாமல் இருக்குது இந்த சாரியில். ஆக்சுவலி நான் இதெல்லாம் ஆசிரமத்துக்கு கொடுக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தா, அப்புறம் தான் அப்பா சொல்கிறாரு, ஏமா அதை வேஸ்ட் பண்ணணும், வேண்டாம், நம்ம வந்து இதை சூப்பராக பாப்பா தைச்சி தரேன்னு சொல்லிட்டு. எவ்வளோ பாவாடை இல்லை சட்டை பார்த்தீங்களா, இன்னும் நிறைய இருக்குது. இது மாதிரி உங்களுக்கு தைக்கும் போது வீடியோ போடணும், எப்படிக்கா ஒரு சாரியில் தைக்கிறீங்க ப்ளவுஸு சட்டை பாவாடை அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு அப்பா ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு நான் அதையுமே காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். தென் அதே மாதிரி அடுத்தடுத்து என்ன வீடியோ நிறைய நாங்கள் ரொம்ப நாளாச்சு நாங்கள் வீடியோ போட்டு, ஏன்னா உண்மையாகவே சொல்லப்போனால் ரொம்ப பிஸியாக இருக்கும். ஏன்னா பாப்பாவுக்கு ஷூட்டு 1 to 15 சன் டிவி, 16 to 30 ஜி தமிழ், செம்ம பிஸியாக இருக்கிறோம். டைமே கிடைக்கிற வீடியோ போடுறதுக்கு. அப்படி இருந்தும் ஏதாவது போடலான்னு நினைக்கிறோம், பட் சுத்தமாக டைம் கிடையாது. இதுக்கு நடுவில் நம்மளோட பிஸ்னஸ் வேறு அது இதுன்னு போய்ட்டுருக்கு. அதனால் பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். என்ன மாதிரி வீடியோ வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.